ஹாய் தளபதியான்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். ஸோ அதுக்கு வந்து மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தான் காரணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான சிஎம் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே பல அதிரடி மாற்றங்களை தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதாவது முதல் நாளே கிட்டத்தட்ட 700 மதுக்கடைகள் மூட உத்தரவு பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குகிற அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வர தீவிர ஆலோசனை இருக்கார் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடித்த கடைசி படம்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்ட நிலையில் ஸோ தேர்தலுக்கு முன்பே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஸோ தணிக்கை குழுவோட மாறுபட்ட கருத்தால் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட விஜய் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகலை. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் தமிழ்நாட்டோட சிஎம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த படம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்கட் நாராயணா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா தளபதி சிஎம்மாக பதவியேற்றதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவர் கூடவே சட்டமன்றத்திலையும் சரி பல முக்கிய நிகழ்வுகளை அவர் கூடவே இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கூடிய விரைவிலே ஜனநாயக திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது இதற்கு முன்னாடியே ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கும் ஒரு நல்ல காரணமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் ஸோ தளபதி விஜய் மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட போகிறோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்களுக்கும் டிவிக்கு தொண்டர்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நடந்தது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஸோ அதனால் கூடிய விரைவில் மிக பிரம்மாண்டமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த தகவல் பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கும் டிவிக்கு தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தகவல் வெளியாகல. ஸோ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.